வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இந்த வாரம் உங்களை நம்ம டிலே டிவியில் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் ஒரு மிக முக்கியமான படம் வந்தது, கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஒரு சில நார்மல் படம், அதாவது அதிக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு நார்மல் படங்களும் வந்துச்சு. அதில் ஒரு படம் தான் மலையாள படம், ஆனந்த் ஸ்ரீ பாலா. இந்த ஆனந்த் ஸ்ரீ பாலாவும் இன்னொன்று ஹிந்தியில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்த ஒரு படம் வந்து சபர்மதி ரிப்போர்ட். இந்த 3 படங்களும் நான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நினச்சிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து கங்குவா பார்க்கணும்னு நான் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சில ஒரு ட்ராவலிங்கான கங்குவா படம் பார்க்க முடியல. சொல்லப்போனால் அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சினே சொல்லலாம். ஏன்னா படம் வந்து அவ்வளோ டிசாஸ்டர்னால் என்ன சொல்கிறது, மிகப்பெரிய சூர்யாவோட கெரியர்லேயே மிகப்பெரிய டிசாஸ்டர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு வெரி பேட் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நான் இன்னும் அந்த படத்தை பார்க்காதனால நான் அந்த படத்தை பற்றி அதிகம் பேச விரும்பல. பட் ஆனால் அந்த படத்துலேருந்து நான் ஒரு விஷயம் வந்து நான் நம்ம என்ன சொல்கிறது, ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கோ ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்க்கோ நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கங்குவா படத்தில் பட்ஜெட் வந்து 300 to 350 கோடி சொல்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி எவ்வளோ வச்சுங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அந்த படத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் ஒரு படம் போனேன், ஆனந்த் ஸ்ரீ பாலான்னு சொல்லிட்டு மலையாளத்தில். சரி, நம்ம எந்த படத்தையும் எதையும் கம்பேர் பண்ணக்கூடாது தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இந்த அமௌண்ட் ஆஃப் லைக் அவங்க போட்ட எஃபர்ட்ஸாக அந்த படத்தோட குவாலிட்டி நான் பற்றி தான் பேச விரும்புகிறேன். கங்குவா வந்து 250 to 300 crores வச்சுங்க பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன், ஆனந்த் ஸ்ரீ பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான். அர்ஜுன் அசோக் வந்து நடிச்சிருந்தார். சங்கீதா தமிழில் வந்து இந்த பூவே உனக்காக படத்தில் நடிச்சிருந்த சங்கீதா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் கம்பேக்னு சொல்லலாம். ஆஸ் அ மதராக நடிச்சிருக்காங்க, மதர் ரோலில். இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய நிறைய படங்கள் காத்திருக்கு. தமிழ்லேயும் சரி, மலையாளத்துலேயும் சரி, தெலுங்கில் கூட சரி. கண்டிப்பாக அவங்க ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க, மதர் கேரக்டர்லையோ அக்கா கேரக்டர்லையோ. இன்னமும் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், எப்படி வந்து ஹீரோயினாக இருக்கப்போ அவங்க வந்து ஒரு படத்தில் வந்து நான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் தான் ஹீரோயினாக பண்ணுவேன் நினச்சாங்களோ, கிளாமர் எதுவும் இல்லாமல். அதே மாதிரி தாங்க இப்போ இந்த மதர் ரோட்லையும் சரிங்க. அந்த படத்தில் வந்து அவங்க வந்து இறந்த மாதிரி காட்டினா கூட ஃப்ரம் பிகினிங் டு எண்டு வரைக்கும் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க. அதுதான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். அவங்க பேர் வந்து ஸ்ரீபாலா, ஸோ சன் பேர் வந்து ஆனந்த். ஸோ ஆனந்த் ஸ்ரீபாலாங்கிறது தான் படத்தோட இதுவே. சரி, நம்மளாக ஃபாதர் பேர் தானே கணிப்போங்க. இதில் வந்து ஒரு மதர் பேரை வந்து பின்னாடி போட்டு ஒரு ஹீரோட பேரோ இல்லை மீன்ஸ் ஒரு பையனோட பேர் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அப்படி இருக்கிறப்ப அந்தளவுக்கு ஒரு விமன் சென்ட்ரிக் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு, மதர் கேரக்டர் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்குங்கிறது அந்த படத்தோட பேர்லேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனந்த் ஸ்ரீபாலா. சரி, ஓகே, நான் சொல்ல விஷயத்தை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. கங்குவா 250 to 300 crores சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் உங்களுக்கே தெரியும். இன்னொன்று, இந்த படத்தை பற்றி நான் பார்க்கறதுனால நான் அதிகம் பேச விரும்பல அந்த படத்தை பற்றி. பட் ஆனால் இந்த ஆனந்த் ஸ்ரீபாலா எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு 5 to 8 கோடி சம்பளம், இந்த பிஜிஎம் எல்லாம் சேர்த்து சொல்கிறேங்க, ஒரு 5 கோடி பட்ஜெட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா படத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு செலவோ, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் செலவோ, இல்லை வந்து லொக்கேஷன் செலவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க. வித் எஃபெக்டிவ் ஆஃப் மோர் என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அந்த கொடுத்த ஒரு எக்ஸிக்யூஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. இப்படி ஒரு 5 to 8 கோடி இருக்கிற பட்ஜெட் படத்துலேயே வந்து இவ்வளோ எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்ஷன் இருக்கிறப்ப நீங்கள் ஏன் 250 crore 300 crore நம்பி எடுக்கிறீங்க? அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் வந்து நீங்கள் வந்து 50 படம் எடுங்க அப்படின்லாம் சொல்லு. அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு 10 படம் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணிச்சா தான் கொடுக்கும். எஸ், கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை நோக்கி போகணும். அதுக்கு நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் கதையும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் உங்களை நம்பினா போதாது, நீங்கள் மக்களை நம்பணும் இல்லை. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்பினேன். மேபி நெக்ஸ்ட் வீக்கில் மேபி நான் கங்குவா பார்க்கலாம். இருந்தாலும் அந்த முயற்சி எடுப்போம், ரிஸ்க் எடுக்கலாம்னு பார்க்குறேன். பார்க்கலாம் வேணுமான்னு நீங்கள் ஜஸ்ட் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அந்த ஒன்று விஷயம், ஆனந்த் ஸ்ரீபாலாங்க, திருப்பி அதுக்குள்ள வரேன். ஆனந்த் ஸ்ரீபாலா எனக்கு தெரிஞ்சு மலையாளத்தில் இப்போ ஒவ்வொரு நிறைய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு படம், இந்த படமும் சரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான். கண்டிப்பாக இதை நின்று பேசுங்க படம். ஒரு மினிமம் பட்ஜெட்டாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட உண்டான பட்ஜெட்டுக்கு உண்டான ஒரு கலெக்ஷனை இந்த படம் எடுத்துரும். அதுதான் என்னோட நம்பிக்கை. சோஃபார் வந்து ஒன்லி 2 to 2 ஷோஸ் மட்டும் தான் திரையில் போயிட்டுருக்கு, எல்லா தேட்டர்ஸையும் ஆல்மோஸ்ட். ப்ராப்ளி நல்லா பிக்கப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த படம் இந்த ரன்னிங் ஆகலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு நசீமோட ஒரு மூவி வருது, நல்ல மூவி ஒன்று வருது. அந்த படத்துக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நம்ம அந்த படம் பார்த்துட்டு அதை படத்தோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நவம்பர் 22 வருது. அந்த படத்தை நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த படத்தை பற்றி பார்க்கணும்னா எஸ்ங்க, இந்த படமும் வந்து இந்த படம் ஸ்டார்டிங் வந்து என்ன சொல்லலாம், ஒரு சின்ன நாள் அப்படின்னா ஒரு போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோக்கும், ஆல்ரெடி போலீஸாக இருக்கிற ஒரு ஹீரோக்கும் இடையில் நடக்கிற ஒரு ஈகோ வார்னு வச்சுக்கலாங்க. பட் ஆனால் அந்த ஈகோ வார் பார்த்தீங்கன்னா வந்து படம் த்ரூ அவுட் போகாது.
செகண்ட் ஹாஃப்லேயே இனிஷியலே வந்து அந்த போலீஸ் ஆல்ரெடி போலீஸாக இருக்கிறவர் வந்து அதை வந்து அவரோட ஹீரோவோட நற்குணங்களை தெரிஞ்சு அவருக்கு சப்போர்ட்டிவாக போய் அந்த கேஸ் எப்படி முடிக்கிறாங்க. ஒரு ஒரு விமன் மிஸ்ஸிங் கேஸ் ஆகுது. அந்த விமன் மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க வந்து தற்கொலைன்னு சொல்லி கேஸை முடிக்கிறாங்க கேரளா போலீஸ். ஆனால் அது வந்து இது தற்கொலை கிடையாது, இது வந்து கொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஹீரோயின் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து இது தற்கொலை தான், இது வந்து தற்கொலை கிடையாது, இது வந்து கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ கேஸ் முடித்த ஒரு இன்னும் 14 டேஸில் வந்து கேஸ் அகைன் க்ளோஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அதே 14 டேஸில் வந்து நான் வந்து அதை வந்து கொலைன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும், இல்லை இது வந்து தற்கொலை தான் சொல்லிட்டு நம்ம இன்னொரு ஹீரோவும் வந்து ட்ரை பண்ணுறாங்க, சஜி குரூப்பும். இதுதான் படத்தோட வந்து ஒன்லைன். பட் ஆனால் படத்தை கொண்டு அந்த ஒவ்வொரு சீனுமே ஃபஸ்ட்டாக பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு வந்து படம் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்காதுங்க. ஏன்னா வித்தின் ஒரு 45 மினிட்ஸில் படம் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் இன்டர்வியூ கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் இந்த 2 பேத்துக்குள்ள ஈகோ கிளாஷ் மாதிரி கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் அதுவும் வந்து ரொம்ப இதாக கொண்டு போவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஒரு ஒரு வலை பிடிப்பாங்களே, ஒரு க்ரைம் ட்ராமானா ஒரு வலை பிடிப்பாங்களே, அதுலேயும் ஒவ்வொரு முடிச்சா வந்து எடுத்துருப்பாங்க. சூப்பராக இருந்து டைரக்டர் விஷ்ணு விஜய் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அண்டு டைரக்டர் ஹீரோ வந்து அர்ஜுன் அசோகன் அண்ட் சைஜு குரூப் வந்து இன்னொருத்தராக பண்ணிப்பார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்காதுங்க. அதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் ப்ராபப்லி அந்த எண்டிங், அந்த ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிற எண்டிங்கில் மேபி ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் லேக் இருந்தாலும் படம் வந்து ரொம்ப அருமையாக வந்து முடிச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை உங்களால் வந்து நீங்கள் வந்து உங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாத ட்விஸ்ட்டு, அப்படி ஒரு ட்விஸ்ட்டுங்க. படத்தை நல்லா 2-3 ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா படத்தோட பிஜிஎம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். படம் எண்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது பிஜிஎம். அந்த ஹீரோட அர்ஜுன் அசோகன் ரீசெண்ட் டேஸாக அவர் வந்து ஒரு சில படங்களுக்கு ஹிட் கொடுத்துட்டே வந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக அவர் கேரியரில் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். வேறு என்னங்க, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆனந்த் சீபாலாவை வந்து நீங்கள் ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்ங்கிறத என்னோட கருத்து. முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி கங்குவா அண்டு ஒரு சில படங்கள் நீங்கள் வந்து தவிர்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் பார்க்கல. பட் இருந்தாலும் அதை நீங்கள் தவிர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த படம் போய் பாருங்கள். மலையாள படம், இது வந்து மலையாள படம் தான். பட் ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட படம் வந்து அவைலபிள் இருக்குது. பிவிஎஸ் சினிமாஸ்லேயும் அதர் சினிமாஸ்லேயும் வந்து அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் தைரியமாக இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு 100% ஒர்த் வாட்ச் மூவி தான் இந்த படம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல படத்தை ரிவ்யூ வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.